Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5.2ல 15th sum பார்க்க போறோம். For what value of n or the nth term of 2AP 63, 65, 67 and etc and 3, 10, 17 etc. ஓகேவா ஆர் ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு ஏபி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏபி இது செகண்ட் ஏபி. ஃபஸ்ட் ஏபிலேருந்து நமக்கு ஏ தெரியும், டி கண்டுபிடிக்க தெரியும், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். என் தெரியாது. அதே மாதிரி இதுலேருந்து ஏ கண்டுபிடிப்போம், டி கண்டுபிடிச்சிருவோம், எல்லாமே தெரியும். ஆனால் என் தெரியாது, என் தெரியாது. ஏதோ ஒரு வேல்யூவில் ரெண்டுலேயுமே சேம் ஒரு ஆன்சர் வரப்போகுது. இப்போ சப்போஸ் ஒரு 17th டேர்ம்னு எடுக்கிறோன்னா அந்த 17th டேர்மில் இங்கே வர்ற வேல்யூ அங்கே வர வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் என் எந்த வேல்யூவுக்கு வந்து ஈக்குவலாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி இதே மெத்தடில் ஒரு சம் செஞ்சிட்டோம். சரியா? ஃபஸ்ட்டு த ஃபஸ்ட் ஏபி இஸ் என்ன எழுதியிருக்கு? 63, 65, 67. இதுலேருந்து என்ன எழுத தெரியும் நமக்கு? A1 ரெண்டு ஏபி இருக்குனாலும் டிஃப்ரெண்ட் பண்ணிக்குவோம். A1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 63. D1 டிஃப்ரென்ஸ் வந்து 62ல் 63, 65ல் 63 சப்ட்ராக்ட் பண்ணால் 2. அப்போ ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். A1 D1 கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். சரியா? இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்? AN nth டேர்ம் தெரியாது இல்லையா? இதில் ஏன்னு வச்சுக்குவோம் நம்மளா. ஏன்னா ரெண்டு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா என்ன ஒரு A1 + n-1 × D1. கரெக்டாக? அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதணும்? A1க்கு பதிலாக 63 + n-1 × D1க்கு பதிலாக 2. ஓகேவா? இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். அடுத்து செகண்ட் ஏபி இஸ் என்ன ஏபி கொடுத்துருக்காங்க? 3, 10, 17. இந்த இருக்குது 3, 10, 17. இதிலேருந்து நம்ம எழுத தெரியும். என்ன தெரியும்? A2 3ன்னு தெரியும். D2 என்ன தெரியும்? 10 - 3, அதாவது T2 - T1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடச்சிரும். அப்போ இதுலேயும் கிடச்சிருச்சு. இதை வந்து BNன்னு வச்சுக்கலாம். BN இஸ் ஈக்குவல் டு A2 + n-1 × D2. அதாவது இங்கே A1 யூஸ் பண்ணோம், இந்த செகண்ட் ஏபிக்கு A2 D2ன்னு யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ A2க்கு பதிலாக என்ன வேல்யூ பண்ணணும்? 3 + n-1 × D2க்கு பதிலாக 7. திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ nth டேர்ம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். புரியுதா? nth டேர்ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும்? AN ஈக்குவல் டு BN அப்படின்னு எழுதணும். ஸோ AN BNனா இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஈக்குவல் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 63 + n-1 × Dக்கு பதில் என்ன இருக்குது? 2. இந்த இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். தட் இஸ் ஈக்குவல் டு செகண்டோட வேல்யூ என்ன இருக்குது? 3 + n-1 × 7. இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். அந்த +3 இந்த +3 இந்த சைடு போனால் -3 ஆயிரும். அப்போ என்ன வரும்? 63 - 3 தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? +n-1 × 2 தட் இஸ் ஈக்குவல் டு n-1 × 7. ஓகேவா? இப்போ 63ல் 3 பேசினா என்ன கிடைக்கும்? 60 ப்ளஸ் இந்த 2 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2n -1 2 இஸ் 2. அதே மாதிரி 7 வச்சு இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா 7 × n 7n 7 × 1 7 இஸ் 7. ஓகேவா? இப்போ இந்த நம்பரையும் இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். 60 இருக்குது ப்ளஸ் -2 இருக்குது, -7 இந்த சைடு வந்தால் +7 ஆயிரும். ஈக்குவல் டு 7n இருக்குது. இந்த பக்கம் இருக்க பாசிட்டிவ் 2n ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தால் -2n வந்துடும். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கா? 60ல் 7 ஆட் பண்ண என்ன வரும்? 67. ஏன்னா ரெண்டு பாசிட்டிவ் சைனாக இருக்கனால ஆட் பண்ணி சேம் சைன் போட போகிறோம். அப்போ 67 ஆட் பண்ணால் 67. 67ல் 2 சப்ட்ராக்ட் பண்ணணும். 67ல் 2 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 65 ஈக்குவல் டு 7nல் 2n போயிடுச்சுன்னா 5n. இப்போ n மட்டும் தானே வேணும். அப்போ 65 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு நம்பருக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கதா அர்த்தம். அந்த மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷன் ஆயிரும் by 5. that is equal to என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 5 is 5 remaining 1 3 5s are 15. அப்போ என்னோட வேல்யூ 13. என் 13th டேர்மில் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர்.